इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् यथोक्ते अर्थे आदर विधानाय பிரமாணோபன்யாசா. இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இது தானாக இது பிரமாணம் சொல்லியிருக்கார். ஸ்ருதியே விளம்பரம் இருக்கு அப்படின்னு ஸ்ருதியை காண்பிக்கிறார். மேற்கொண்டு பிரபங்கள் ஸ்ருதிச்சேமமும் ஜகாதார்த்தம் காமஸ்ய வினிவృత్తயே தன்மூலா சம்சசுர யஸ்மா தன்னாசக அஜ்ஞான ஆனதம். இப்ப சொல்லப்பட்ட அர்த்த விஷயத்தை சுருதிஷ்ட ஜகாத சொல்லி எதுக்காக சொல்றது? என்ன சொல்லி என்ன அந்த அர்த்தத்தை இப்ப நம்ம சொன்னது என்ன சொல்லி சொல்லிருக்கு அப்படிங்கிறது, என்ன விஷயத்தை சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா, காமத்திய வினிவృత్తயே ஜகாத. ஆசைங்கிறது நிவர்த்தி ஆவதற்காக என்ன உபாயமோ அதை சொல்றது. இது நிவர்த்தியாகதான் மோகனம். சரி, ஆசை எப்படி நிவர்த்தி பண்றது? ஆசையை எதுக்காக நிவர்த்தி பண்ணணும்? தன்மூலா சம்சரிக்கிறது. இந்த ஆசைதான் சம்சாரத்துக்கு மூலம். ஆசை வர வர நீண்டுட்டே போகும், சம்சாரம் நீண்டுட்டே போகும் இல்லையா? அதனால அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்னடா ஒரு இது கேட்டா, அப்ப சொல்றது தன் நாசகா அஜ்ஞான ஆனந்தம். சம்சாரம் மேல மேல நீண்டுட்டே போறதுக்கு காரணமா இருக்கிறது ஆசை. அந்த ஆசை வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானி. இந்த அஜ்ஞானங்கிறத இல்லாம பண்ணணும்னா ஆசை நிற்கும், சம்சாரம் நின்று போகும். எந்த ஸ்ருதி சொல்றது? காசு அசௌ ஸ்ருதி இருக்குது. யதா சர்வே பிரமுச்யந்தே விசித வாகினः காமபந்தனமேதம் யாசோப்யாக பதே பதே. அதாவது இது பிரகதாரணிகத்திலையும் இருக்கு, வாசனைன்னு சொன்னா பிரகதாரணிகம்னு அர்த்தமாங்க. பிரகதாரணிகத்திலையும் இருக்கு, அதே சமயத்துல இதுலயும் இருக்கு. கதோபரிஷத்து யதா சர்வே பிரமுச்யந்தே காமா ஏஸ்ய ஹிருதி கிருதாக அசத் மர்த்தியா அமிர்தோத்பவதி பிரம்ம ஆத்திர பிரம்ம சமஷ்டி. அதாவது இந்த இவனுடைய ஹிருதயத்திலே, ஹிருதயம்னா மனசு, மனசிலே ஆசிரித்து இருக்கிற காமங்கள் எல்லாம் எப்போது விட்டு போகுமோ அப்போது இவன் மரணம் இல்லாதவன் ஆகிறான். மர்த்தியகான மனுஷன், மரணத்தை கொண்டவன். அதனால் மர்த்தியகான மனுஷன் ஒரு ரூட்டியா பேர். அந்த மனுஷன் மிருத்து இல்லாதவனாக எப்ப ஆகிறான்னா, எப்ப இவருடைய ஹிருதயத்துல மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் விட்டு போகிறதோ அப்படின்னு. அத்திர பிரம்ம சமஸ்டிங்கிற இந்த அம்சம் என்ன சொல்றது? அந்த சமயத்துல இவன் முக்தங்கிறது சுதார்த்தன் ஆயிடுறான். இதுக்கு வேற எங்கேயும் போறதுல ஆசை இல்லாம வந்துட்டாங்கன்னா அதான் தெரியாது. இதான் யதாசர்வே பிரமுச்சியந்தே வாகினா. இந்த மாதிரி நிறைய அதுல இந்த பிரகதாரணிகத்தில் உள்ள இந்த தான் இருக்கு. இன்னும் காமயமானா அச அகாமயமானு பிரகடனத்தை பிரிக்கிறது. அங்க யாரு அகாமயமானனா? ஆத்மகாமஹா, ஆத்மகாமஹா, அகாமஹா, நிஷ்காமஹா எல்லாமே உண்டவும். ஆக யா அகாமஹா, எவன் காமனையே இல்லாமல் இருக்கானோ, எவனிடத்திலேருந்து எல்லா காமமும் நிவர்த்தியாகி பொருளோ அவன் தான் எல்லா காமனையும் அடைந்தவன். அவன் ஆறா இருக்க முடியும்னா ஆத்மகாமன். ஆத்மாவை வேணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சுன்னா
அப்ப அனாத்மாவை பற்றின காமன்கள்லாம் இவங்க மனசை விட்டு தானா கலந்து போயிடும். அகாமனாகவும் நிஷ்காமனாகவும் அதே சமயத்துல ஆப்த காமனாகும். அதான் அவனுக்குதான் இது அப்படின்னு சொல்லி நடத்த பிராணான உட்கிராமி. அவன் இந்த சரீரத்தை தியாகம் பண்ணும்போது அவனுடைய இந்திரியங்கள் இருக்க உப்பு சரீரம் அது சரீரத்தை விட்டு பிரிந்து வெளியில போகவே இல்லை, போக்கு வேலை இல்லை. போகணும்னு சொன்னா இன்னொரு ஜென்மா எடுக்கணும். அப்பதான் இங்கேயும் கிளம்பணும். இங்க சரீரத்தை விட்டு வெளியில கிளம்பணும்னு சொன்னா வேற ஒரு சரீரத்தை பிடிச்சிருக்காதான் இவங்க பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால அசைவ சபவனியமே அப்படின்னு. அதே மாதிரி காமபந்தனமே வேதம், காமோ பந்தனமும் இருக்கலாம். இந்த ஜீவாத்மாவுக்கு சம்சார திசையில பந்தனம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ஆசைகள். ஆசைங்கிற ஒரு பந்தத்தினுடைய பிடித்தல் தான் சம்சாரியா இருந்து அப்படிங்கிறது வியாக்கரம் பதே பதே சொல்றாரு. ஏஷா சம்சார பந்தாக வியாக்கியா, இதுதான் சம்சாரத்துடைய மார்க்கம். சம்சார பந்தாக சம்சாரஸ்ய பந்தாக இருக்கா, சம்சாரஸ்யான்னு தனியா இல்லையா, எல்லா பக்தியும் எப்படி இருக்கா. எதுக்கு கேட்கிறேன்னா வியாக்கரணப்படி சமாசமா வந்ததுன்னா சம்சார பந்தகான்னு வரும், சமாசம் இல்லாம இருந்தா சம்சாரஸ்ய பந்தாக இப்படி இருக்கலாம். நம்மளா இருக்க வேண்டாம், சும்மா ஒரு போட்டு வச்சுருக்காங்க எங்க கிடைச்சிருக்காங்க. சம்சாரத்துக்கு உண்டான வாழ்க்கை காமகாக்கள் அசேதானி தது வியாவுத்தை கர்மாணி ஆறாவது உபகாரகத்வேன யதா மோக்ஷதேசுதாம் பிரதிபத்தியந்தே ததா அதிதி. இப்ப இதுவரை சம்சாரத்துக்கு மூல காரணம் என்ன ரெண்டு பேருக்கு, இனிமேல் இதே வெளியில வரும் தது வியாவுத்தை அதுக்கு என்ன உபாயம், அதுக்கும் அதே கர்மாதான் உபாயம். வம்சத்துக்கு இந்த கர்மா உபாயமோ அதுதான் உபாயம். ஆனா அந்த கர்மாவை வேற மாதிரியா பண்ணணும். இந்த கர்மாவை வேற மாதிரினா அனுஷ்டானத்துல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது எப்படி அந்த எந்த ஒரு மனோபாவனையோட பண்ணினால் கர்மபந்தத்தை அவுத்து விடுமோ அந்த ரீதியில பண்ணணும். அதுதான் ஆறாவது உபகாரம். தூரத்துல இருந்துட்டு அதே கர்மா இவனுக்கு மோட்சத்துக்கு வழியை பண்ணிடும், அதுக்கு உபகாரம் பண்ணணும். அது எப்படி மோட்ச ஏற்றுவாருங்கிறத மேற்கொண்டு சொல்ல போறோம். சத்தியம் துக்க தப்தஸ்ய கதஞ்சித் புண்ணியசீலனா நிஸ்தேகா க்ஷாலிதா வைராக்கியம் ஜாயதே. சொன்னாதியா பாட்டுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அது சுகைராத்னோகி தேவத்துவம் நிஷித்தேகி நாரகீயத்தையும் உபாபியாம் புண்ணியபாபாபியாம் மானுஷ்யம் லபத்தே அவசகா. பண்றதை பண்ணிடுவான், ஆனா அதனுடைய பலம் வர்றது இவன் கையில இல்லை. அந்த கர்மாவுக்கு தகுந்தாப்பட தான் பலத்தை கொடுத்துருவான். இவன்கிட்ட அந்த இவனுடைய வேலை இல்லை. அதனால அவசகா வேற வழி இல்லாம அந்த பண்ணின கர்மாவுடைய பலத்தை அனுப்பிக்க முடியாது அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டார். அப்ப இதுதான் சம்சாரத்தை அது எல்லாம் வருஷம். இப்போ இவன் இதை நினைச்சு பார்க்கறான். நினைச்சே பார்க்கலன்னா வைராக்கியம் வராது. துக்க தப்தஸ்ய, துக்கத்தினால அவனுக்கு தாபம் வரும். தாபம் வந்தாதான் சரி இது வேண்டாம் அவனுக்கு. இல்லைன்னா துக்கம் வந்து கோவிலுக்கு வச்சுக்கணும், மறந்து கொடுத்தே இதை வச்சுருந்தேன், துக்கம் வருது அதெல்லாம் மறந்து கொடுத்துன்னு சொன்னா சரி பழையபடிக்கு இருக்கலாம். துக்க தப்தஸ்ய அது எப்போ ஒரு கதைக்கு புண்ணியசீலனா அதுல இருந்து ரொம்ப துர்லபம்னு கிடைக்குது. வைராக்கியம் வருது துர்லபம். இது வைராக்கியத்தை பற்றி சொல்றேன். வைராக்கியம் ஜாயத்தையே இருக்கு. துக்கத்தையே நினைச்சிட்டு இருக்கான். அது ஞாபகம் வந்துட்டு எது ஜாஸ்தி துக்கம் ஜாஸ்தியா சிவம் ஜாஸ்தியா சங்காரத்துல அப்படின்னு கேட்டா துக்கம் தான் பிடிச்சது இருக்கு. அப்படி தெரியறவனுக்கு வைராக்கியம் ஜாயத்து ஹிருதயத்திலே அவனுடைய மனசுல வைராக்கியங்கிறது உண்டாகுது. அது வரதுக்கு காரணம் சொல்ற நிச்சயா ஷாலித ஜீயா. அவனுடைய ஜீய அளந்து விட்டுருக்கான். ஷாலித ஜீ சுத்தப்படுத்திருக்கான். எதனால சுத்தப்படுத்திருக்காங்கன்னா நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணி
நித்தியகரமாக விடாமல் சிரத்தையோடு அனுஷ்டானம் பண்ணினாலே இவன் புத்தி படத்தில் சுத்தமாச்சு. பார்த்தான், இது சரியா இல்லையே, ஒரே துக்கமா இருந்துருக்கு அப்படின்னு தெரியுது. உடனே வைராக்கியம் வேண்டாமே வெளியில வரலாம்னு வைராக்கியம். ஈதற்கு வைராக்கியம் உற்பத்தியத்தை அந்த வைராக்கியம் எப்பேற்பட்ட வைராக்கியம்? நரகாத்து பீதி. அப்புறம் என்ன? யதா அப்ய அபூ, யதாப்யாபூ சரியா இல்லை. ததா காமிய பலாதபி யதார்த்த தர்சனாத் தஸ்மாத் நித்தியம் கர்மம் செய்கிறது. ரொம்ப அழகா போட்டார். இந்த பாபம் செய்யறாங்க, இந்த பாபம் செய்கிறவாளுக்கு பாபம் செய்யறதுக்கு ஒன்றும் பயமா இருக்காது. ஆனா அதனுடைய பலத்தை நினைச்சு பார்த்தாங்கன்னா பயம் இல்லையா? நரகா ஜீ, இது பண்ணினா இப்பேற்பட்ட தண்டனை வரும், இகலோகத்துல தண்டனை வரும்னு சொன்னா கூட பயமாத்தான் இருக்கும். தப்புகாரி பண்றது இகலோகத்துல போலீஸ் கொடுக்கும், இந்த மாதிரி தண்டனை கொடுக்கும் அப்படின்னா சொன்னா கூட பயமாத்தானே இருக்கும், பயந்து பண்ண மாட்டான். பரலோகத்தை நடக்கும், அதுல உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அப்போ பயமா இருக்கும். பயமா இருக்கும்னா அது வேண்டாம்னு நினைக்கணும் இல்லையா? இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு நினைச்சிட்டு உண்டு இல்லையா? அதை திட்டாந்தமா கொடுத்தாரு. நரகாத் ஜீஹி யதா அப்ய அபூ. எப்போதுமே இதெல்லாம் வேண்டாம் தான் நினைச்சிருக்கான், தண்டனை சொன்னீங்கன்னா நமக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தோல்லையோ, இதே மாதிரி ததா காமிய பலாதவி, இந்த கர்மானுஷ்டானம் வருஷம் நமக்கு வேண்டாம், நரகம்தான் வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கான். வருஷத்தான் பாரதம் கொண்டாடுறாங்க. இப்ப அப்படி இல்லை, அது பாரத்து. இப்படி இது எதனால வந்தது? யதார்த்த தர்சனா. உள்ள போய் ஒரு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க உள்ள சௌக்கியம் என்ன, எவ்வளவு சௌக்கியம், அதோடைய அளவு என்ன, இதனால நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்த உடனே, யதார்த்தத்தை பார்த்த உடனே ஓஹோ இது இன்னும் தெரியல, சரியா இல்லை தெரியும். தஸ்மாத் நித்தியம். இது எப்படி வந்தது இவனுக்கு? இவன் புத்திக்கு அந்த யதார்த்த தரிசனம். இதை நீங்க ஆத்ம தியானம்னு நினைச்சுக்க வேண்டாம். எதை வாழன்னு கேட்டுட்டு இருந்தானோ அது வந்து உண்மையான சுரூபம். அதுல இருந்து நமக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? பொதுவா நாம எந்த இதை வாழணும்னு கேட்டாலும் அதனால நமக்கு லாபம் இருக்கிறத நினைச்சுட்டு தானே கேட்கிறோம். இது என்ன லாபம்? ஒன்னும் லாபம் இல்லை, நினைச்சு வேண்டாம்னு சொல்லுவோம். சரிங்களா? உபயோகப்படும், இதனால நமக்கு இந்த லாபம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுல ஈடுபடும். சிரமமா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி அதை பிடிக்கிறோம். ஆத்மனசுதாமாயா சர்வமுடியும் பகுதியானே, அதுல இருந்து எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுதுன்னா வேண்டாம். அப்படி பார்த்துட்டு இந்த சாமியமான பலன்கள் எல்லாம், ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தனக்கு ரொம்ப உதவியா இருக்கும், நிறைய உபயோகப்படும் அப்படின்னு நினைச்சுட்டு ஆசைப்பட்டு இருக்கான். அது சரியான உதவியா இருக்கும்னு இவன் நினைச்சின்றது தப்புன்னு இப்ப தெரிஞ்சுது. எப்ப தெரியுது? எந்த புத்திக்கு அது தெரியும்? நிச்சயகா ஷாலிக தியாகா. இந்த எவனுடைய புத்தி சுத்தமாயிருக்கோ, பரிச்சல் இருக்கோ, சுத்தமாயிருக்கோ, அழுக்கு இல்லாம இருக்கோ, அந்த புத்திக்கு தான் அது என்ன பிரயோஜனம் கொடுக்கறதுன்னு தெரியல. அது கொடுக்கக்கூடிய சொல்பமான ஒரு பிரயோஜனத்தை ஒரு பெரிய பிரயோஜனம்னு நினைச்சிட்டு ரொம்ப முக்கியமான பிரயோஜனம், அதுக்காக இதை அவசியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது. இப்ப இவனோட புத்தி சரியா போய் சொல்லி சொன்னா இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, இதுல இருந்து நமக்கு பெரிய லாபம் ஒன்றும் இல்லை, அனர்த்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த யதார்த்த தரிசனம். இந்த யதார்த்த தரிசனம் வரதுக்கு காரணம் இவன் பண்ணின நித்தியகரமாக. அதனாலதான் நித்தியம் கர்ம, தஸ்மாத் நித்தியம் கர்ம. இந்த மாதிரி அது உண்மையான ஸ்வரூபம் தெரியணுமே, நாம அபேட்சிக்கக்கூடிய விஷயங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இவன் நித்தியகர்வாச்சாரம். ஏவம் நித்திய நைமித்திக கர்ம அனுஷ்டானேன சுத்தம். அதாவது ஸ்லோகத்தை அவன் சுத்தமானம் சுத்த சித்தம் ஈஸ்வரார்த்தித கர்மந்தி வைராகியம் பிரம்மலோகாது எனக்கு அசத்து நிர்மலம். இது நல்லது. நித்திய நைமித்திக கர்மாவை
அனுஷ்டானம் பண்றான். எப்படி அனுஷ்டானம் பண்றான்னா ஈஸ்வரார்ப்பணம். கர்மானுஷ்டானம் பண்ணி இதனால எனக்கு இந்த மாதிரி லாபம் வேணும் அப்படின்னு இல்லை. பண்றது நான் சொல்லியிருக்கா பண்றேன். சர்வதர்ப்பணம் இருக்கா அந்த அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்றான். அப்படி அனுஷ்டானம் பண்ணும்போது இவன் பண்ண இவனுடைய சித்தமானது சுத்தம் வாங்கிட்டே போகுது. எப்படி சுத்தம் வாங்கிட்டு போகுதுன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டிருந்த விஷயத்துல இப்ப ஆசை இல்லாம போகுது. அதுக்கு மேல ஆசை வரும். இந்த ஆனந்த மீமாம்சைன்னு தைத்திரியத்துல வருவது. ஆனந்த மீமாம்சைன்னு அது ஒண்ணு ஒரு மானுஷ ஆனந்தம்னு ஒண்ணு கல்பனை பண்ணிட்டு நமக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த மானுஷ ஆனந்தம் கிடைச்சா தேவையே. அப்ப என்னாச்சு, இந்த சாதாரண ஆனந்தத்துல இருந்து நம்ம மனசு விடுபடும். இதுக்கு மேல பெருசா ஒண்ணு இருக்கு, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா சின்னது வேண்டாம், சரி வேண்டாம், அதுக்கு பார்ப்போம். அதுக்கும் மேல ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா சரி வேண்டாம். அப்படிதானே மேல 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 போகத்தானே அர்த்தம். அது கீழே இருக்கிறது ஏற்படுத்திட்டு இருந்தாக்க மனுஷ சுபாவம். அதனால கீழே இருக்கிறது அவங்களுக்கு இது எப்போ வேணா வேற கதை இல்லை. இதுக்கு மேல அவனுக்கு கிடைக்காது, இதுதான் கதி அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. சரி அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு மேல 100 மடங்கு மேல போறது இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அப்ப சொல்லிடுவான் ஆசை வராது. அப்ப அந்த கிரமத்துல அது எப்போது இவனுக்கு தெரிய வரும், சுத்தி வர வர வர. அதனால எது பரியந்த இவருடைய வைராக்கியம் போகும்னா சுத்தமானம் தத் யுத்தம் ஈஸ்வரார்ப்பித கர்மபிகி வைராக்கியம் பிரம்மலோகாதௌ ஜனக்கு அசு நிர்மலம். பிரம்மலோக பரியந்தம் பிரம்மலோக பரியந்தம் இவனுக்கு ஒரு சின்னமான வைராக்கியம் வந்துடும். இது வாண்டாம், அங்க போய் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணுங்கிறதுல ஆச்சு. அங்க போய் ஏன்னா அங்கேயும் அதேதான் இருக்கு. எப்படி இருக்கா பிரம்மலோகத்துல போனா அங்க இருந்து அந்த பரியங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நான் இவனை கையை வச்சு அச்சுன்னு போறாங்க. ஏன்னா ரொம்ப பிரயத்தனை பண்ணி மகத்தான உபாசனை பண்ணி வந்திருக்கானா இவனை கூப்பிட்டு போய் கட்டில உட்காந்து வச்சுட்டு ஊரை சுத்தி காமிச்சு அங்க ஒரு பெரிய சமுத்திரம் ஓடுறது. அழகான ஒரு சமுத்திரம், ஞான ஒரு சமுத்திரம். அது என்னன்னு சொன்னா சாப்பிடலாம், வெறிஞ்சலம் இல்லை, அவிரமும் அதிகம் சரகா. அதை சாப்பிட்டா அப்படியே ஒரு மதம் ஏறுமா. இடம் பார்த்துக்கிட்டியா எல்லாம் இங்க இருக்கு, யசேஷ்டமா எப்போ வேணாலும் சாப்பிடலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடலாம். இப்போ அபிவேக்கியா இருந்தாங்கன்னா நல்ல சாப்பாடு, நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும், நினைச்சதெல்லாம் கிடைக்கும், சங்கல்ப மாத்திருக்காங்க, அதுக்காக போகணும் அப்படின்னு. விவேக்கி என்ன பண்ணுவான், என்ன அது சாப்பிட்டு இது என்ன பிரயோஜனம், இது சாப்பிட்டா என்னவோ அதே தானே அங்கேயும் இவ்வளவு பேரை சாப்பிட்டு வேலைக்கும் கடக்கும் கடக்கும் அங்க என்ன அங்க என்னெல்லாம் சாப்பிடலாம். அதுதான் இதான் ஆயிரம் மதியம் தரகா எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உனக்கும் எனக்கும் நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடலாம் அப்படின்னு இவன் பாப்பா இருக்கிற இடத்துல கிடைக்கிற ஆகாரம் நமக்கு போறோம், இதெல்லாம் தேவைப்படல. அதுதான் பிரம்மலோகாதுன்னு சொல்றாங்க. அங்க போய் என்னைக்கு சாதிக்க போறான்னு தெரியல, ஒண்ணும் இல்லை, இங்க சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வரும். ஏன்னா இது எப்ப வரும், ஈஸ்வரார்ப்பண புத்தா நிச்சயகரமான ஒழுங்க சக்தியோடு பண்ணிருக்காங்க. அதுதான் நிச்சயகரமாவுடைய பலம் சொல்லிடுவாங்க. யஸ்மா ரஜஸ்தமோ மனோபசம்பிருஷ்டமேவ சித்தம் காமபடிசேன ஆதிருஷ்ய விஷய துரந்த சூனாஸ்தானேஷு நிக்ஷிப்யதே. துரந்தம் தான் இருக்கணும், துரந்தம் இருக்கா. தஸ்மாத் நித்திய நைருத்திக கர்மானுஷ்டான பரிமார்ஜனேன அபவித்த ரஜஸ்தமோமலம் பிரசன்னம் அநாதுலம் சம்மார்ஜித ஸ்படிக சிலா கல்பம் வாக்கிய விஷய ஹேதுகேன ராகத்வேஷாத்மகேன அதிகிரக வடிசேன, அதிகிரகங்கிறதுல அதிகிரகம் தானே இருக்கு, வடிசேன அநாதிருஷ்யமானம் விபூத அசேஷ கர்மசம்
பிரத்யன்மாத்திர பிரவணம் சித்த தர்ப்பணம் அவதிஷ்டதே அகஹ இதம் அபிதீயதே. அதாவது சித்தம்ங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா ரஜஸ் தமோ மல உபசம்ஸ்கிருஷ்டம். அதாவது எப்போ அதுல ஆசை வரும் அப்படிங்கிறது கேட்டோம்னா அந்த சித்தம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த ரெண்டு குணத்தோடு சம்பந்தப்பட்டு இருந்தார். இந்த ரெண்டு குணம் அந்த சித்தத்தை அழுத்துப்படுத்தி வச்சிருந்ததுன்னா அப்ப ஆசை. இந்த ஆசைங்கிறது என்ன, காமத்துக்கு என்னன்னா வடிசம். வடிசம் அப்படிங்கிறது என்னன்னா மீன்களை பிடிக்கக்கூடிய அந்த வலை இருக்கு, நான் வடிசம். அந்த வலை காமங்கிற வலை இந்த மீனை பிடிச்சிடும். எந்த மீனை? நம்ம மனசுங்கிற மீன். வடிசேன ஆகிருஷ்ட சுதந்திரமா மீன் ஜலத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ணுவான்? அந்த வலையை போட்டு வச்சுருவான், அதுல மாட்டிடுவான். மாட்டிட்டாக்க பிடிச்சி விழுதுவான் இல்லையா, அதுலயே இருக்க விட மாட்டான். அங்கிருந்து இழுத்து என்ன பண்ணுவான்? என்ன பண்றது இந்த மனசை? அவன் என்ன பண்ணுவான்? மத்தியத்தை எடுத்துன்னு போவான், தூணாஸ்தானத்துல கொண்டு போய் வச்சுருவான். தூணான்னு இனிமேல் அதுக்கு வேலை என்ன? உயிரோடு இருக்க விட மாட்டான். அதை ஹதம் பண்ணி சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்துவான். அதுக்காக தானே பிடிக்கிறான். அப்ப என்ன தூணாஸ்தானம். தூணாங்கிறது கட்டாப்பு கடைன்னு சொல்றோமோ, ஒரு பிராணி வசஸ்தான். இப்ப இந்த மத்தியங்கள் எல்லாம் கொண்டு போய் வசஸ்தானத்துக்காக கொண்டு போவான், அப்பதான் நம்ம சாப்பிட முடியும். ஆகையாலே அந்த ஸ்தானத்துக்கு எப்படி மத்தியத்தை கொண்டு போறானோ அத போல இந்த காமபடிசம் இந்த வதை இந்த இந்த சித்தத்தை நம்மளுடைய மனசை குறித்து இழுத்து விஷயங்கிற சுனாஸ்தானத்தை கொண்டு போகும். ஒவ்வொரு காமக்கும் ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ, அந்த விஷயத்துல நம்ம சித்தத்தை கொண்டு வருது. நம்ம சித்தம் நம்ம கிட்ட இல்ல, விஷயத்துக்கு போயிடுது. நம்ம இங்க இருக்கோம் நீ சொல்றோம், ஆனா நம்ம மனசு வேற எங்கேயோ இருக்கும்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப என்ன பண்றது? இந்த காமங்கிறது வலை இந்த சித்தத்தை முடிச்சு இழுத்து விஷயங்கிற ஒரு சூனாஸ்தானத்துல, அதுவும் துரந்த சூனாஸ்தானம். துரந்தனா கடைசியில முடிவு கெட்டதுல முடியும். துரந்தனா அப்பேற்பட்ட ஒரு அப்படி போட்டிருக்காங்க. நான் படிக்கங்கிறது மத்தியத்தை பிடிக்கக்கூடிய இது அதுவா அப்படி போட்டிருக்கா. மீன் பிடிக்கக்கூடிய சாதனம் படிக்கம் அப்போ அதுவாகவும் இருக்கலாம், தலையோ அலையோ. படிக்கங்கிறது பொதுவான ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு இவன் எதை பொறுத்து பிடிக்கிறான்னு அந்த அதை எடுத்து இழுத்து இவன் என்ன பண்ணுவான்? அதை பூனாஸ்தானத்தை கொண்டு போயிடுவான். அதே மாதிரி சுத்தத்தை பிடிச்சி அதுல எடுத்துட்டு துரந்தன துஷ்டகா அந்தகா எஸ்யம். எதனுடைய முடிவு கெட்டதாக இருக்குமோ இது துரந்தம். ரஜஸ்தமசி ஏவ ஹேயத்வாத்து மலவத்து நலகா ஏன மலேன அனுசக்தம் அந்தஸ்கரணம் காமாட்சேன வடிசவத்து ஆகர்ஷகத்வாத் வடிசேன ஆகர்ஷ்ய வடிசவத் ஆகர்ஷகத்வாத் வடிசம். மீனை பிடிச்சி ஊக்கிறதுங்கிறதுனால ஆகர்ஷ்ய விஷய பிரவணம் விசாய விஷயாக சப்தாதயேவ துரந்தானி சூனாஸ்தானான் சிம்ஹாஸ்தானான். அப்பேற்பட்ட இடத்துல கொண்டு போயிடுறது. விஷய பராயணானாம் புனః மரணாதி துக்கஹேதுத்வா ஏசு மத்யாதிபத்து நிக்ஷிப்பியந்தே. ஏங்க விட்டு விஷயத்துல கொண்டு போய் போட்டுறது நிக்ஷிப்பியதே. தஸ்மா இப்ப இந்த நாம பண்ணக்கூடிய நித்திய கர்மானுஷ்டானத்தால என்ன பலன்கிறது? நித்திய நைமித்திக கர்மானுஷ்டான பரிமார்ஜனேன அபவித்த ரஜஸ்தமோ மலம். இந்த மாதிரி ஆயிடுறதா? நம்ம மனசு கொடுத்து விஷயத்தை கொண்டு போட்டுறதா? இப்படி போடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணணும். பண்ணினால் என்ன ஆகும்? மனசுல இருக்கக்கூடிய அந்த ரஜஸ்தமோ மலம் நீங்கும். இப்ப என்ன ஆகும்? இது பிரசன்னம். பிரசன்னம்னா அழுக்கு இல்லாம சுத்தமா இருக்கு, அனாசுரம் கலக்கம் இல்லாமல் இருக்கு. அதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கிறார். சம்மார்த்தித ஸ்படிக சிலா கல். ஸ்படிகத்தினால பண்ணின ஒரு கல்.
படிக்கக்கல், படிக்கக்கல்லான படிக்கல் இருக்கு. இந்த கல்லு அழுக்கா இருந்ததுன்னா அதுல பிரதிபிம்பமே வராது. சுத்தமா சமார்த்தனம் பண்ணி வச்சிருந்தாக்க, தொடர்ச்சி சுத்தமா வச்சிருந்தால் அப்ப அது படிக்கணும். ஏன் அதை போல இந்த இது மனசு சுத்தமா இருந்ததுன்னா அதுல நல்ல ஆத்ம பிரதிபலம், ஆத்ம பிரதிபிம்பம் வரும். இதாதான் வாக்கிய விஷய ஹேதுகேன ராகத்வேஷாத்மகேன அதிகிரக படிக்கேன அநாதிருஷ்யமாகும். முன்னாடி காம படிக்கணும்னு சொன்னார், இப்ப அதிகிரக படிக்கணும்னு சொன்னார். பிரதாரண்யத்துல 3வது அத்தியாயத்திலே யாஜ்ஞவல்க்யரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். கதிகிரகா அகத்யதிகிரகா, எத்தனை கிரகம், எத்தனை அபிகிரகம், ஒரு சப்தத்தை போட்டு கேட்கிறான். ஆனா அது கண்டுபிடிக்கிறார். கிரகம்னா என்னன்னு 8 கிரகம்னு சொல்றேன், நவகிரகம்னு சொல்றேன். நவகிரகம்னு தசகிரகம்னு சொன்னா அந்த சோமரகத்தை கிடைக்கக்கூடிய கிரகங்கள். நவகிரகம் சொன்னா நமக்கு பிரதிஷ்டமா 8 அப்படின்னு சொல்லி இந்திரியங்களெல்லாம் வச்சு இதெல்லாம் கிரகம்னு ஏன் பேருன்னு சொன்னா எல்லாம் இந்த ஆத்மாவை பொறுத்து கட்டுறதான். கிரகா கண்ணானது ஆத்மாவை கட்டுறது. ஆத்மாவை கட்டுறதோ கட்டுறதா? எப்படி கட்டுறது? கண்ணால பார்க்கறதுனால தானே ஒருத்தனுக்கு திரஷ்டான்னு பேரு, பார்க்கிறவன் அப்படின்னு பேர் வருது. கண்ணுதான் அவனை பார்க்கிறவனாக ஆச்சு. கேட்கிறவன் ஆத்மாவுக்கு எப்ப பேர் வந்தது? ஸ்ரோத்ரேந்திரியா அவனை குறித்து ஸ்ரோதாவாசம். சம்சாரத்துல இருக்கான்னு சொன்னா அவன் பார்க்கிறவனாக கேட்கிறவனாக இப்படி எல்லாம் இருக்கா தானே அவன் சம்சாரியாக இருக்கிறதையும். இந்த இந்திரியங்களோட சம்பந்தம் இல்லாம சும்மா இருந்தாலும் அவன் லாயக்கே இல்லை சம்சாரத்துக்கு. அவன் ஜீவன் முக்தனதான் இருந்தான், ஒன்றும் வழி இல்லை இல்லையா? அதனால இந்த இந்திரியங்கள்லாம் தான் ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலைக்கு ஆத்மாவை கர்த்தாவாக ஆக்கி ஆத்மாராம் மனுஷன் சொல்லி அந்த பேரை ஆத்மாவுக்கு கொடுத்து கட்டது. அதனால கிரகங்கள் இது எல்லாரையும் ஒண்ணு பார்த்து இல்லாம உங்களுக்கு எத்தனை இந்திரியங்கள் வேலை செய்ய வச்சிருக்கோ அத்தனை இந்திரியங்கள் வேலை செஞ்சாலும் செஞ்சவன் யாருன்னு கேட்டா நான் தான் சொல்லுவேனா இல்லையா? கால் நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா நான் தான் நடந்தேன். கை ஏதாவது வேலை செய்யறது நான் தான் செஞ்சேன். கை வேலை செய்யறது நான் செய்யறதோ சொல்லவே மாட்டேன். ஆக இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் கிரகம்னு சொன்னா, இது கிரகம்னு சொன்னா போல இதுக்கும் ஒண்ணு கொஞ்சம் அதிகிரகம், அதிசயமான கிரகம் எதுன்னு கேட்டா அப்போ அதனுடைய விஷயங்கள் கண் விஷயம் இல்லத்தானே பார்க்கும் வெளியில. அதுக்கு உண்டான விஷயம் வரைச்சுதான் அதை பார்க்க முடியும். அதனால விஷயம் இதை விட அத்தியம். ஏன் அத்தியம் சொன்னாக்க அது இல்லாம இருந்தா இது பார்த்து சும்மா பேசாம இருக்கும், தேவையான இருக்கு. ஆனா அந்த விஷயம் எதிர்த்தாப்புல வந்துச்சுன்னா அது புத்து உழுத்துருவோம் இந்திரியங்கள். விஷயத்துடைய சாமீபியத்துல அதுக்கு அது பிரபலம். இந்திரியங்களை விட அவங்க வாண்டாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் அந்த விஷயம் ஒண்ணு புரிஞ்சு வேற வழி இல்லை. அதனால அது அதிகிரகம். அதனால இப்ப என்ன பண்ணுனா வாக்கிய விஷயேனா வெளி விஷயங்கள் இருக்கு, அதுதான் பிரபலம். அதனால அதை சொன்னா இந்த விஷயங்கள் என்ன பண்றது, எப்படி குறிச்சு இந்திரியங்களை இருக்கிறது தெரியுமோ? ராகத்வேஷாத்மகேன அதிகிரக படிக்கேன. அதிகிரகம் ஒரு வலையை வச்சிருக்கு, அதாவது மீனை குறிச்சு வைக்கிற மாதிரி படிக்கன்னு சொன்னோமே. அந்த விஷயங்கள் ஒரு விஷயமானது இந்த இந்திரியத்தை இழுக்கிறதுக்கு அது ஒரு படிக்கம் வச்சது. ஆனா இதுல என்ன பண்றதுன்னா ராகம் துவேஷம் இதை ரெண்டும் தான் அதுக்குரிய. இதை ரெண்டையும் வச்சு அது இந்திரியத்தை இழுக்குது. இந்த ராகம் துவேஷம் ரெண்டும் வரத்துக்கு காரணமா என்ன இருக்குன்னு கேட்டா இவனுடைய இதைத்தான் அங்க சொல்ற விக்கிரக சிங்கரிஷதி அப்படின்னு 2வது அத்தியாயத்துல கேட்கிறாப்பியா. இந்திரியஸ்தேந்திரியஸ்ய அர்த்தே ராகத்வேஷம் வியவஸ்திதம் தயோர் நவசமாதத்தே சௌக்கியத்து பரிசம். அர்த்தே ராகத்வேஷம் வியவஸ்தி. அர்த்தம்னா விஷயம். இந்திரியங்களை அந்த விஷயமானது எப்படி ஒழிக்கிறதுன்னு சொன்னா இவனுக்கு ராகத்தையும் வேஷத்தையும் உண்டாக்குறது. சிலது தன் விஷயத்துல ராகத்தை உண்டாக்குறது,
எது துவேஷத்தை உண்டாச்சு, ஏதோ ஒண்ணு ராகமோ துவேஷமோ எது வந்தாலும் குறித்து வைக்குது. இந்த ராகத்வேஷம்தான் இந்த இந்திரியங்களை குறித்து இருக்கக்கூடிய வலிசமாக உபயோகப்படுத்துறது விஷயங்கள். அதனால அது அதிகிரகம். வாக்கிய விஷய ஹேதுகேன ராகத்வேஷாத்மகேன அதிகிரக பலிகேன, அதிகிரகங்கிறது அந்த விஷயம், அந்த விஷயத்தினுடைய பலிகம் மொத்தத்தை படிக்கக்கூடிய ஜாலம். அதனால இப்போ அனாதிருஷ்யவானும் இதுக்கு முன்னாடி ரஜஸ்தமோ மலத்தினால மலினமாக இருந்த சித்தம் இழுக்கப்பட்டு போயிட்டே இருந்தது, அது பின்னாடி போயிடும். ஆனா இப்போ ரஜஸ்தமோ மலம்லாம் நிவர்த்தியாகி இவருடைய மனசு சுத்தமா இருக்கு. ஸ்படிக சிலாகல்பம் சம்மார்ஜித ஸ்படிக சிலாகல்பமாக பரிசுத்தமாக இருந்ததுன்னு சொன்னா அது என்ன பண்ணாலும் இந்த ராகத்வேஷமே வராது. வந்தாதானே உயிர்த்து போக முடியும். ராகத்வேஷமும் இல்லை, உயிர்க்கவும் முடியல. ஆக அதிகிரகத்தினால இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால விரூட அசேஷ கல்வசம், இந்த அதிகிரகம் மனசை குறித்து வச்சு என்ன பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படி இருக்கும். இதுக்கு வேற ஒன்றும் பண்ணல, அதை குறித்து வச்சு ஏற்கனவே கலக்கமா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா கலக்க வச்சு. ஆனா இப்போ அப்படி விரூட அசேஷ கல்வசம் பிரத்யங்க மாத்திர பிரவணம். பிரத்யேகாத்மா ஒன்னதான் பார்க்கலாம், வேற ஒண்ணுமே நமக்கு தெரியல. அதுக்குள்ள ஆசனமாக எடுத்து இப்படியாக சித்த தர்ப்பணம் அவசிஷியது. இந்த சித்தங்கிற கண்ணாடிக்கு பழிச்சுன்னு இந்த நிசித்தி கர்மாவால சுத்தமாக இருக்கிறார். அத இதம் அபிதீயது யுக்தித அசேஷ காமேச்ச யதா ஸ்ரீஹி அவதிஷ்டதே ததைவ பிரத்யேகாத்மானம் வயமேவ ஆவிதிக்ஷதி. அப்படிதான் இருக்கு. வயமேவ ஆவிதிக்ஷதி, ஆவிதிக்ஷதி ஸ்ரீஹிங்கிறது கருத்துக்கள். அசேஷ காமேச்சா, ஒண்ணு வாசி இல்லாம எல்லா காமங்கள்ல இருந்தும் நிச்சிதமா இருக்கு. அதுல இருந்து விடுபட்டு கொடுத்து இவனுடைய மனசு புத்தி புத்தியானது அப்படின்னு ஒரு தூங்கி சொன்னா அப்புறம் நேரம் ததைவ எதா சர்வே பிரமுச்சந்தே காமானேற்ற ஹிருதிக்கிருதா, எல்லா காமனையிலிருந்து அது விடுபட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு இல்லை, அப்புறமே இல்லை. ததைவ பிரத்யேகாத்மானம் வயமேவ ஆவிதிக்ஷதி. ஒரு விஷயத்துல கொண்டு இருந்தது இல்லையா, இப்ப எங்க வேணா ஆத்மாவோட கொண்டு ஆவிதிக்ஷதி. பிரத்யேகாத்மா வயமேவ. அதுக்காக நீங்க ஒன்றும் பெரிய பிரயத்தனமே பண்ண வேண்டாம். நான் பிரயத்தனம் பண்ணி புரிஞ்சு வைக்கணும்னு இல்லை, அந்த வெளியில பொருந்துக்கிறது புரிஞ்சு வைக்கிறது கஷ்டம். இழுக்கப்பட்டு வந்தாச்சு இருக்குன்னா தானா அந்த ஆத்மஸ்வரூபத்துல நின்று. அத்தரம் அவசித அதிகாராணி கர்மாணி. எப்ப அந்த ஆத்மஸ்வரூபத்துல அந்த சித்தம் இப்படி நின்றுடுமோ தானே என்னோட வெளியே போக மாட்டேங்குது. அப்படி இருக்கிற நிலைமையில கர்மா என்ன பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வேண்டிய அதிகாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அத்தரம் அவசிதாதிகாராணி கர்மாணி. எந்த விதியும் இவனை பார்த்து ஒரு வேலையும் பண்ணணும்னா சொல்ல, நீ வீட்டை கர்மா பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுக்கு இவனுடைய அதிகாரியாக இல்லை. இவருடைய அதிகாரங்கள்லாம் நிறுத்தியது. அதனால அவசிதாதிகாராணி கர்மாணி பிரவணத்துவ பூனம் கிருத சம்பிரஸ்திதானி. அப்படியாதான் சரிதார்த்தானி சந்தி. சரிதானி சந்தி மேல ஸ்லோகத்தில் அன்வயிக்கிறது. சந்திங்கிறது இங்க கிரியாபதம் இல்லை. அத்தரம் அவசிதாதிகாராணி கர்மாணி பிரத்யக் பிரவணத்துவ பூனம் கிருத சம்பிரஸ்திகானி சரிதார்த்தானி சந்தி. பிரத்யக் பிரவணதாம் புத்தே கர்மாணி உற்பாத்ய சித்திதா கிருதார்த்தானி அஸ்தமாயானி பிராவிடமிது தனாயி. இந்த பிரத்யக் பிரவணத்துவ பூனம் கிருத சம்பிரஸ்திகானின்னு பூன்னு சொன்னா பையன். அப்பா தன்னுடைய பையனிடத்துல தன்னுடைய பொறுப்பை கொடுத்துட்டு இவன் அதுல இருந்து விலகிக்கிறது இருக்கோ இல்லையோ, இதுதான்
சம்பிரத்தி வித்யான்னு உள்ளது. இங்க அதே நேரம் எடுத்துக்கணும், இது திருஷ்டாந்தமா இருக்கு. திருடாரண்யத்தை பிரம்மாத்தியாயத்துல அசாதா சம்பிரத்தி அப்படின்னா என்ன சம்பிரத்தி? சம்பிரத்தி இருக்குன்னா தன்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் தன்னுடைய பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நிவர்த்தி ஆகும். சம்பிரத்தி வித்யா என்ன சொல்றது? ஒரு ஸ்ருதி இருக்கோ இல்லையோ, புத்திரேன அயம் லோகா தெரிய கர்மனா பித்ருலோகா வித்யா தேவலோகா அப்படின்னு சொல்லலாம். இந்த லோகம் சொர்க்கலோகம் பிரம்மலோகம். இந்த லோகத்தை ஜெயிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா புத்திரம். பித்ருலோகம்னா சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா கர்மா கர்மானுஷ்டானம். பிரம்மலோகத்தை ஜெயிக்கணும் அங்க போய் சேரணும்னு சொன்னா வித்யா உபாசனை அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. சொர்க்கலோகம் பிரம்மலோகத்தை சொல்லுவோம். இந்த லோகத்தை இவன் புத்திரனால எப்படி ஜெயிக்கிறதா? புத்திரனை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அங்க என்ன சொல்லிருக்கு? அந்த இடத்துல அம்பத்தி என்ன சொல்லிருக்குன்னு கேட்டா, தஸ்மாத் அனுசிஷ்டம் புத்திரம் லோக்கியமாகும் தஸ்மாதீன புருஷார். இவன் எந்த கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தானோ 3 அம்சங்கள் இருக்கு. என்ன? ஸ்வம் யஜ்ஞா, ஸ்வம் பிரம்ம, ஸ்வம் யஜ்ஞா, இன்னும் ஒண்ணு இருக்கு. 3 இவன் பண்ணிட்டு இருக்க, இவன் படிச்சுட்டு அத்தியனம் ஒண்ணு, இவன் செஞ்சுட்டு இருந்த நல்ல கர்மாக்கள் ஒண்ணு, இன்னும் ஒண்ணு வேற ஒரு காரியம் இருக்கு. எனக்கு கட்டண ஞாபகம் வரல. இந்த 3யும் எதா பிரயுஷ்யன் மன்னியதே, எப்ப இவன் இனிமேல் நமக்கு சரீரம் தாங்காது அப்படின்னு நினைச்சு விடுறானோ அப்ப என்ன பண்றான்? தன் பையனை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்றான், பிரம்மா பிரம்மனா வேதம், நீதான் பிரம்மம். இது தத்துவபதி மாதிரி உபதேசம் இல்லை. பிரம்மா யஜ்ஞா இன்னொன்னு இருக்கு. அதாவது இது பரியந்தம் நான் எந்த வேதாட்சியெல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனோ இது எல்லாம் இப்போ இனிமேல் நீ பண்ணு, உங்ககிட்ட என்னுடைய பொறுப்பை ஒப்படைச்சேன். அவன் சொல்றான் அகம் பிரம்மா அகம் யஜ்ஞான்னு அவன் சொல்லமா பதில் சொல்லணும். அப்படி சொல்லிட்டான்னா அவன் ஏற்றுட்டான்னு. அப்ப என்ன ஆகும்? இவன் இந்த பிதாவாக இருக்கிறவன் அந்த சரீரத்தை விட்டாலும் கூட அவன் புத்திர ரூபத்துல வேலை பண்ணிட்டே இருக்கான். இந்த சரீரம் போயிட்டு, ஆனா அடுத்த சரீரத்துல அவன் பண்ணிட்டு இருந்த அத்தனை காரியமும் நடந்துட்டே இருக்கு இல்லையா? இவன் மேல்கொண்டு யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கான், நல்ல அத்தியனம் பண்ணிட்டு இருக்கான். மேல அவன் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருந்தானோ அத்தனை நல்ல காரியங்களையும் பையன் பொறுப்போட பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப அந்த பிதாவானவன் செத்து போனதுக்காக ஆகாது, உன் கணக்கே இல்லை. ஆத்மாவை இப்படியாக லோகத்தை ஜெயிச்சுட்டான். இந்த லோகத்தை ஜெயிக்கிறது இதுதான் புத்திரேன அயன்லோகோ ஜெய்யா. இந்த மாதிரி புத்திரன் எப்போ இந்த லோகத்தை ஜெயிக்கிறதுக்காகவே தான் அந்த புத்திரனுக்கு சரியானபடி சிக்ஷை கொடுத்து அனுசாசனம் பண்ணி வெட்டுகிறது. ஏன்னா புத்திரன் ஒரு மார்க்கத்துல போறான், ஒரு மார்க்கத்துல போறான்னு சொன்னாக்க அவன் புத்திரன் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத அங்க சொல்றது. இப்ப என்னாச்சு? அதை திருஷ்டாந்தமா கொண்டு வரும். ஒரு நல்ல பிதா தன்னுடைய பையனை அனுசாசனம் பண்ணி நான் இந்த லோகத்தை ஜெயிக்கிறான் இல்லையா? அப்ப என்ன பண்றான்? தன்னுடைய சரீரம் விடுற அந்த ஸ்தானத்தை தன்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் புத்திரனிடத்துல கொடுத்து மேற்கொண்டு அந்த காரியங்கள்லாம் நடக்கும்படியா பண்றானோ இல்லையோ, அந்த மாதிரி இவன் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் அந்த புத்திரஸ்தானத்துல ஆயிட்டான். இதா அதில் அவன்கிட்ட கொடுத்துட்டு பொறுத்து விட்டு இவன் நிவர்த்தி ஆயிட்டானோ இல்லையோ, கர்மாலாம் பிரத்யக் பிரவணத்துவ செய்யணும். இந்த கர்மானுஷ்டானம் பண்ணினது பிதா. பண்ணினது பிதானா கர்மானுஷ்டானத்தை நான் பிதான்னு சொல்றேன். அதனுடைய புத்திரஸ்தானத்துல இருக்கிறது என்ன? பிரத்யக் பிரவணதா. இந்த தீங்கிறது இருக்கே புத்தி, இதுக்கு முன்னாடி பிரத்யேகாத்மா கிட்டலாம் அதுக்கு இன்னும் அபிப்பிராயம் இருக்கல, பிரத்யக் பிராவண்யம் இருக்கல. கர்மானுஷ்டானத்தை நன்னா பண்ணினதுக்கு அப்புறம் அதனால பிறந்தது எது? பிரத்யக் பிரவணதா. அப்ப இது புத்திரஸ்தானத்துல இருக்கு பிரத்யக் பிரவணதா. கர்மானுஷ்டானம் இது உண்டாக்கியாச்சுன்னு வச்சுங்க, நமக்கு சொல்ல பிறந்தாச்சு, இந்த பொறுப்பை கூட அங்க விட்டு நாம கலந்துருவோம் அப்படின்னு சொல்லி கர்மானுஷ்டானம் நிவர்த்தியாச்சு சொல்ற.
அவசிதாதிகாராணி கர்மாணி பிரத்யக் பிரவணத்துவ பூனம். பிரத்யக் பிரவணத்துவங்கிற அந்த புத்திரனிடத்திலே இருக்க சம்பிரஸ்திகாணி, நீ பார்த்து பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சரிதார்த்தானி வந்து நம்ம வேலை முடிஞ்சது, இனிமேல் இந்த ஆளுகிட்ட இருக்க வேண்டாம் கலந்துடுவோம்னு இது விட்டு விடுறது. ஆஹா அவன் முன்னாடி இருக்கும் தம்பி என்ன பண்றது, அஸ்தமாயான்னு பிரத்யக் பிரவணதாம் புத்தேகே புத்தேகே பிரத்யக் பிரவணதாம். அந்த புத்தி பிரத்யேகாத்மாவில லைஃப் இருக்கிறதுக்கு வேண்டிய யோக்கியத்தைய உண்டாக்கி விட்டு இந்த கர்மாணி உட்பாத்து சுத்திடா, அதை சுத்தி நேரடியா உண்டாக்க முடியாது, அதை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சுத்தப்படுத்தி அது யோக்கியமாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி நாம கிளம்பிடுவோம் ஆயிடுச்சு. கிருதார்த்தானி அஸ்தமாயாந்து, தானே இவனை விட்டு போயிடும், தானா போயிடும் அஸ்தமாயாந்து. திராவிடம் செய்து தனாந்த அழகாவசம் நிறைய மேகம் எங்கே யோகியும் ஒன்றும் தெரியாது. ஆனா வந்து நல்லா மழை பெய்யுது, மழை காலம் ஒன்று போச்சு. நான் பயந்துட்டு இருந்த அந்த மேகம்லாம் எங்க போச்சுன்னு சொல்றது வழியில்லை, இதே காணாம போயிடும், எங்கேயோ செதறி போய் காணாம போகும். அந்த ஏன்னா அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அத மாதிரி இவன் பண்ணிட்டு இருந்த அந்த கர்மானுஷ்டானம் இவனுடைய சித்தத்துக்கு ஒரு சுத்தியை ஏற்படுத்தி இவனை பிரத்யேகாத்ம பிரவணமாக ஆக்கி விட்டுட்டு அது தானாவே காணாம நம்ம வேலை முடிஞ்சது, இனிமேல் இந்த வேலை இல்லை கிளம்பிச்சு. காவலிடம் அதனால நித்தியகர்மானுஷ்டானத்தினுடைய மகிமை இது. இந்த புரிஞ்சுட்டு அனுஷ்டானம் ஏதோ நித்தியகர்மானுஷ்டானத்தை ஏஷ மகிமா தஸ்மா. அதனால பாருங்க, மூக்கு காரியம் ஆத்ம ஜானாபிலாஷி நித்தியம் நைமித்திகம் கர்மா சதைவ தானே இருக்கணும், சதைவாத்ம விசுத்தையே. அதனாலே இந்த மூக்குவாக இருக்கிறவன் ஆத்ம தியானம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் நித்தியம் நைமித்திகம் இந்த கர்மாவை சதைவ எப்போதும் செய்யணும். எதுக்காக? ஆத்மம் அந்த அந்த கர்மம் சித்தி ஆகிறதுக்கு இவன் அதை விட அவன் செஞ்சுட்டு இருக்கணும்.